வணக்கம். மிக முக்கியமான 2 தகவல்கள பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா அமையும். முதலாவதா, டான் ஸ்டடி சென்டர் சார்புல கொடுக்க போற ஃப்ரீ கிளாஸஸோட சிறப்பம்சங்கள். இரண்டாவதா பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ கிளாஸஸோட சிறப்பம்சம் என்னன்னா, முடிந்த அளவு எல்லோராலையும் ஈஸியாக மனப்பாடம் செய்யற மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ல டாபிக்ஸை கவர் பண்ண போறோம். அதுலயும் தமிழ் அவுட் சோர்ஸ் புக்ல உள்ள டாபிக்ஸோட ஷார்ட்கட் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே சமயம் புரிஞ்சு படிக்க வேண்டிய கான்செப்டா உள்ள டாபிக்கை தெளிவாக மாணவர்கள் புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லி கொடுக்கவும் போறோம். இந்த ஃப்ரீ கிளாஸஸ் புதிதாக டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, ஆல்ரெடி பல வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் சரி, 2 தரப்பினருக்குமே பயனுள்ளதாக அமையும். அடுத்ததா, டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்களை பத்தி பார்ப்போம். முதலாவது மைண்ட் செட். டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் முதல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆகணும். அது என்னன்னா, 2026ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே டஃப்பா தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட். ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எக்ஸாம் டஃப்பா இருக்குன்ற மைண்ட் செட்ல நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனையும் டெஸ்ட்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பதட்டப்படாம கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கவனிக்கணும், 2026ல வரக்கூடிய எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். இரண்டாவதா பார்க்க போறோம்னா பேஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்தாலும் சரி, அது அபவ் ஆவரேஜா இருக்கலாம், டஃப்பா இருக்கலாம், வெரி டஃப்பா இருக்கலாம், எப்படி வந்தாலும் நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களால கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். நான் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லல, நான் சொல்லக்கூடிய பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும்னு சொல்றேன். அந்த பேஸ் என்னன்னா, எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த கொஸ்டின்ஸ், எல்லோருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுல எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அப்போ எல்லோருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்னா என்னன்னா, முதலாவதா ஸ்கூல் புக்ஸ், இரண்டாவதா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது ரெண்டையும் இப்போ உள்ள சிலபஸ் கொடுத்துருக்கிற சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ் படி கம்ப்ளீட் பண்ணணும் முதல்ல. மூணாவதா பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி படிக்கிறது நல்லது. அப்படி படிக்க முடியாதவங்க வீக்லியாவது படிக்கணும். இப்போ டெய்லி படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வீக்லி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி படிக்கிறவங்க மந்த்லி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணணும். நாலாவது பார்த்தோம்னா, சிலபஸ்ல இருக்கும் பட் ஸ்கூல் புக்ல இல்லாத டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாலிட்டியில லோக்பால், லோகாயுக்தா இந்த மாதிரியான டாபிக்ஸ். ஐஎன்எம் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா தலைவர்கள் சம்பந்தமான டாபிக்ஸ். இது மாதிரியான சிலபஸ்ல இருக்கும் பட் ஸ்கூல் புக்ல இல்லாத டாபிக்ஸ். இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஐந்தாவதா பார்த்தோம்னா, எல்லோரும் படிக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தமிழ்ல நல்ல தமிழில் எழுத வேண்டுமா, தமிழ் சொல் விளக்கம், இந்த மாதிரியான தமிழ் புக்ஸ். அது போக பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த், ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் சார். இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் முடிந்த அளவு சிலபஸை வச்சு படிக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் இந்த அவுட் சோர்ஸ் புக்கை வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸை வந்து சிலபஸில் உள்ள டாபிக்ஸில் உள்ள மட்டும் படித்தா போதும். ரொம்ப அதிகமாக வெளியே போயெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதோடு சேர்த்து தரமான டெஸ்ட்டும் போட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். மூணாவதா ஃபைனலி மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் தானேன்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஏன்னா மேக்ஸ் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான், அதோடு அப்படியே டெஸ்ட்டும் போட்டு பார்த்தா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல் டாபிக்ஸையும் ரிவைஸ் பண்ணி அதை நல்லபடியாக எக்ஸாமில் மார்க்கை கன்வெர்ட் பண்ண முடியும். மேக்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு கடைசி டைமில் ஃபுல் டாபிக்ஸையும் ரிவைஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். மேக்ஸை பற்றி இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் மேக்ஸை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ கரெக்டாக அவ்வளோ டைம் உங்களுக்கு மிச்சமாகும். இந்த டைமை நீங்கள் தமிழுக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ
இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் இது எல்லாமே. உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் ஷார்ட்கட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற தகவல்கள் வந்து எங்கள் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.